இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவன் அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு மனிதன் தேவன் எவ்வாறு அவனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த காரியம் என்ன, அவன் கர்த்தர் அனுமதிக்காத காரியம் என்ன என்று சொல்லி கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோனா அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய தகப்பனாரும் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கர்த்தர் சொல்றார், நினிவேக்கு போ. பாருங்க, அவன் நினிவேக்கு போகாம அவன் தர்ஷீஷுக்கு போகிறான். நினிவே மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்பதை யோனா நன்கு அறிந்திருந்தார். இந்த நினிவேல வாழ்ந்த அசிரியர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருவார்களாம். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்கிறார்களோ, எப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்களோ, அப்போதெல்லாம் கர்த்தர் தண்டிக்கும்படியாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக அசிரியர்களை அனுப்பி விடுவாராம். இன்னும் சொன்னா அவங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு, அசீரியர்களை தம்முடைய கோபத்தின் செங்கோல் என்று சொல்கிறார். அவர் கோபப்படும்லாம், ஆண்டவர் கோபப்படும்லாம் இந்த அசீரியர்களை அனுப்பிடுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நேரத்துல படையெடுத்து வரும்போது சிறுவர்கள் முதல் பெரிய மனிதர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிரு, சிறையிலே அடைத்து அவர்களை சித்திரவதை பண்ணி, சித்திரவதைன்னா கொஞ்சம் நஞ்ச சித்திரவதை இல்லை, அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க. பாருங்க, அவங்க கை விரலை வெட்டி விடுவார்களாம். இன்னும் பாத்தீங்கன்னா அவர்கள் நாக்கை அறுத்து விடுவார்களாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கால்களை தலைகீழாக அவர்களை கெட்டி ஒரு காலை ஒரு மரத்திலும் ஒரு காலை மற்றொரு மரத்திலும் வைத்து கெட்டி விட்டு விடுவார்களாம். அப்படி பயங்கரமா கொடுமை பண்ணுவாங்க. இப்போது இந்த சூழ்நிலையில தான் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நினிவேலே இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக பேசுது. இப்போது இந்த யோனா போகிறான். ஆனா அவனுக்கு என்ன ஒரு பயணம், ஒருவேளை நம்ம போய் பேசினா நம்மள கொன்றுவாங்க, சும்மா படையெடுத்துட்டு வந்தாலே அவர்களை அழிச்சிட்டு இப்படி இவ்வளவு சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்கிறான். இதுதான் காரணம், முக்கியமான காரணம். ஆனால் அவன் போறான், அவன் தர்ஷீஷுக்கு பணத்தை கொடுத்து கப்பல்ல ஏறி தேவ சமூகத்தை விட்டு போட்டா நம்ம தப்பிச்சிடலாம் என்று சொல்லி போகிறான். ஆனால் கர்த்தர் அனுமதித்த காரியம் அவன் வாழ்க்கையிலே பாருங்க, சமுத்திரம் கொந்தளிக்குது, பயங்கரமா இருக்குது. அங்க இருக்கிற மாலுமிகள்லாம் பயந்து ஓடுறாங்க, அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல எறிகிறாங்க, என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் செய்யறாங்க. ஆனால் யோனா மட்டும் கப்பல்ல அடித்தட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். பாருங்க, கடல் கொந்தளிப்புங்கிறது ஈஸி இல்லை, அது ரொம்ப அது கொந்தளிச்சுது, அது காத்து வந்து அப்படிலாம் கிடையாது. அதை அனுபவிக்கிறது மிகவும் கொடுமையானது. பாருங்க, நாங்க முன்பதாக ஒரு நாள் கேரளால அந்த படகு இல்லத்துக்கு சென்ற போது அங்க எங்க கப்பல்ல பாத்தீங்கன்னா அங்க பயங்கரமா மழை பெஞ்சுது. நாங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில அந்த நடு பகுதிக்கு வரும்போது மழை பெய்யுது. ஒரு வேளை மத்தியானம் வேலையில மழை பெஞ்ச ஆரம்பிச்சது, சாயங்காலம் வர பாருங்க அங்க கொந்தளிச்சுட்டு அந்த மழை நிற்கவே இல்லை. மழை நிற்கலன்னா படகெல்லாம் மூழ்கிடும்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் கிருபையினால அந்த மழை நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து அந்த படகுல இருந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அந்த படகு எங்க கூட வந்திருக்க இன்னொரு படகுலாம் மூழ்கிட்டு. பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது உண்மையிலே யோனாவுடைய நிலைமை பயங்கரமா இருந்திருக்கும். அவன் நினைச்சிருப்பான், அங்கெல்லாம் சீட்டு போட்டிருக்காங்க, யார் மேல இந்த தேவ கோபாக்கினை வந்ததுன்னு போடும்போது யோனா பேர்ல வருது. ஆனா இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, கடல்ல போனா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் அவன் முடிவு பண்ணிப்பான். ஆனால் தேவன் அவனுக்கு அனுமதித்த காரியம் பாருங்க, கடல் கொந்தளிச்சது. ஆனால் கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கட்டளையிடுற. யோனா 1:12 பாருங்க, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு
அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். என்ன மிச்சம் தான் வந்தது? அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் தெரியுது. பாருங்க, யோனா 1:14-15 அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷன் ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதன் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்குது. அந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு முகமும் பயந்தாங்களாம். பயந்தது மாத்திரம் இல்ல, அவர்கள் பலியிட்டு பொருத்தனை செய்யறாங்க. அந்த இடத்துல என்ன மகிமை நடந்ததுன்னா, இந்த யோனாவை தூக்கி போடுறவங்களும் பயப்படுறாங்க என்ன நடக்குமோன்னு. ஆனா யோனா எப்படி இருந்திருப்பான்? இனி அவ்வளவுதான், கடல்ல போட்டாச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். யோனா 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இது சாத்தியமா? பாருங்க, அநேகர் கேட்பது உண்டு, அது எப்படி மீன் வயிற்றுல இருக்க முடியும்? பாருங்க, 10 மாதம் ஒரு தாயின் வயிற்றிலே கருவறையிலே ஒரு குழந்தை வளருமானால் அங்கே சுவாசிக்கிறதுக்கு எப்படி சுவாசிப்பது உண்டு, என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனால் பிள்ளையை கர்த்தர் உருவாக்க முடியும் என்றால் மீன் வயிற்றிலே இருந்த யோனாவை கர்த்தர் அங்கே பிழைக்க வைக்க முடியும். பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீன், யோனாவை விழுங்கின மீன் ஒரு ஸ்பெஷலான ஒரு மீனா. கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிடுறாரு. பாருங்க, அது ரேரா தான் இருக்குமா. அதோட தன்மை பாருங்க, அது படகு போல இருக்கும், வீடு போல, அந்த ஒரு படகு போல அமைப்போட அந்த மீன் இருக்குமா, பெரிய மீன். அந்த மீனுடைய குணாதிசயம் என்னன்னா, 20 நிமிஷம் அது தன் மூச்சையை அடைத்து கொண்டு அது கடல் சமுத்திரத்திற்கு அடியில போய் இறை பிடிக்குமா. அப்போ அதுக்குள்ள அந்த நேரம், அந்த 20 நிமிஷம் அது எப்படிலாம் சுற்றி அந்த அட்டியில போய் என்னெல்லாம் அதனுடைய வாயிலே வருதோ அதை மேற்பகுதிக்கு வந்து அதை மெதுவாக அதை சாப்பிடுமா. அப்படிதான் யோனா விழுங்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, அது கண்ணு எப்படி இருக்குமா, ஒரு பவர்ஃபுல்லா இருக்குமா, அது லைட்டு போல அப்படி ஜொலிக்குமா. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மீன். இப்போதும் கூட அப்படிப்பட்ட மீன் வகைகள் இருக்கின்றது என்று சொல்றாங்க. அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே கதறுகிறாங்க. தேவன் அந்த மீனை அதை விழுங்கும்படி கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் யோனாவை அதை சாப்பிடும்படி அனுமதிக்கவில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, யோனாம் 2:1-2 அந்த மீன் வயிற்றிலே யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொன்னார். இந்த பாதாளத்துல சொன்னா அடியில ஒரு முறையும் 3 நாள் ஒரு முறையும் அந்த மீன் உணவுக்காக அடியில போயிட்டு வரும்போது மூச்சை விட முடியாம, அதுவே மீனே மூச்சு அடக்கிட்டு 20 நிமிஷம் உள்ளுக்கு இருக்குன்னா, அப்போ யோனாவுடைய நிலைமை இருக்கும். அவனுடைய அந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆளிகள் என்னை சுற்றி கொண்டது, நான் சமுத்திரத்துல ஆழம் வர செஞ்சுட்டேன், மரணத்தின் தருவாய் வரை போயிட்டு வந்தேன்னு சொல்றான். அவ்வளோ ஒரு பாடுகளை கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அவன் உயிர் தப்பி பழச்சு போறான். இனி அசிரியர்கள் என கொண்டாலும் பரவாயில்ல, கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு மரண அவஸ்தைப்பட்டு நான் ஒருவேளை மீன் வயிற்று சாகிறதுக்கு நான் அங்கேயே போய் செத்துறேன்னு போயிருக்கலாம். பிரியமானவர்களே, அங்கே யோனா 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டதுன்னு சொன்னான். அங்க போய் நினிவேக்கு போய் அவனுடைய வார்த்தையை அவன் அறிவித்தான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க கூட தேவன் அனுமதிக்கிற காரியம் அநேகமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ஆனால் அனுமதித்த காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் அதை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்திலையும் பாதுகாத்து எல்லா சூழ்நிலையும் தப்பிக்கும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. யோனாவே, ஏசப்பா, பாதுகாத்த தேவன்,
எங்களையும் எங்கள் சூழ்நிலையிலையும் அநேக காரியங்கள்லையும் கூட ஏசப்பா நாங்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறோம். ஒருவேளை பயந்து போய் இருக்கலாம் ஏசப்பா. எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க. யோனோவோடு இருந்து ஏசப்பா அவனை தப்புவித்தது போல எங்களையும் நீங்கள் தப்புவித்து எங்களை ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். துதிக்கான மகிமை நமக்கு ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.